காவல்துறை இந்த கும்பலை ஒரு கட்டுப்படுத்தி அனுப்ப மாட்டேங்கிறாங்க. கோயில் நிர்வாகமும் எதுவும் பார்க்க மாட்டேங்குது. குழந்தை குட்டியெல்லாம் இப்படி வச்சுக்கிட்டு எப்படி போறது சொல்லுங்க? எத்தனை மணி நேரமா நிக்கிறது? 3 மணி நேரமா இங்கேயே நிக்குது. இன்னும் இங்க மலை ஏறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகுது சொல்லுங்க? ஒரு கோயில்ல இந்த நிர்வாகம் இதெல்லாம் பார்த்து சரி பண்ணுமா இல்லையா? குழந்தை குட்டியெல்லாம் பாருங்க அழுவுது. ஆமாங்க, பின்ன கோயில் நிர்வாகமும் இதை எதுவும் பார்க்க மாட்டேங்குது, காவல்துறை எதுவும் பண்ண மாட்டேங்குது. என்னங்க ஆனா இந்த மாதிரி கொடுமை மக்களை அடைச்சி வச்சு பச்சை குழந்தைகள் எல்லாம் பால் அடிக்குது. இந்த மாதிரி ஒரு இது பார்க்கவே இல்லைங்க. என்ன ஜாதி செலக்ட் நிக்கிறாங்க. என்ன இங்க இருந்து நாங்க 3 மொத்தம் ஒரு தலை மொட்டை அடிக்கிறதுக்கு 10 கிலோமீட்டர் சுத்தி இருக்கோங்க. ஒரே வழி விடுறாங்க. போறது ஒரே வழி, வர்றதும் ஒரே வழி. மக்களை தொழில்படுத்த பள்ளி முருகனையே மறந்துடணுங்க. இந்த நிர்வாகி எங்களுக்கு எந்த இதுவுமே செய்ய மாட்டேங்குது. ஒரு பாதுகாப்பு இல்ல, ஒரு குடி தண்ணி இல்ல, ரொம்ப மோசம். போகவே விட மாட்டேங்க. போக விடாம சித்திரவதை பண்றாங்களே. பூரா பச்சை பிள்ளைகளை வச்சுட்டு என்ன வாடு வருதுங்க குழந்தைங்க. எந்த வருஷமும் இப்படி கிடையாதுங்க. ஆனா இது ஒரே வருஷம் ஒரே கேட்டு நீக்கி விட்டுறாங்க, ஒரே கேட்டு அடைச்சிட்டாங்க. ஏன் இந்த அதிகாரி பாத்துட்டு இருக்கிறாங்க? என்ன உங்களுக்கு தெரியாதா? இந்த கலெக்டருக்கு தெரியாதா? இந்த எஸ்பிக்கு தெரியாதா? டிஎஸ்பிக்கு தெரியாதா? ஏன் இப்படி மக்களை பாருங்க சார். நீங்க குழந்தைகளுக்கு பாருங்க, பாருங்க குழந்தைகளை பாருங்க. 12 மணி சுத்திட்டு இருக்கிறோம், கோயிலுக்குள்ள போக முடியல. ஏன் இப்படி பண்ணாங்க? என்ன காரணம் தெரியாதா? மக்களுக்கு தெரியாதா சார்? நாங்க பாருங்க 60 கிலோமீட்டர் நடந்து வந்து இந்த கோயிலை சுத்திட்டு இருக்கிறோம். ஏன் இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது? ஏன் இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது? டிஎம்கே என்ன பண்ணுது? அது சொல்லுங்க. ஏன் இப்படி பண்றாங்க? மக்களுக்கு ஏன் இப்படி பண்றாங்க? ஏன் சார் இப்படி பண்றீங்க? எங்க நாங்க சாமி பக்கத்துல வந்து இந்த குழந்தை சுத்த முடியுமா? ஒண்ணு குழந்தை பக்கம் திரும்பணும், அப்படி இல்லையா ஒரு பக்கமா ஒதுக்கி ஒரு பக்கமா விடணும். எல்லாமே ஒரே நேரம் விட்டா வயசானவங்க குழந்தை எப்படி போவாங்க சொல்லுங்க? எப்படி மூச்சு தண்ணி கூட தாங்குமா சொல்லுங்க? நாங்க எங்க இருந்து சாமி பக்கத்து எதுக்கு வரோம்? நாங்க சாமி பக்கத்துல வரோம். எங்களுக்கு சலுகை இல்லாம என்னதுக்கு சாமி பக்கம் வரோம் சொல்லுங்க? எல்லாம் சாமி வச்சுட்டு காவடி வச்சு நிக்கிறாங்க பாருங்க. தவிச்சு வாங்கி தண்ணி இல்லாம நிக்கிறாங்க. இங்க பாருங்க சார். நீங்க சார் மதுரையில இருந்து வரோம் சார். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமா அந்த லைன்ல நின்றுக்கு இருக்கோம். போலீஸ் எல்லாருமே அங்க 3 மணி நேரமா நின்றுக்கு இருக்கோம். அங்க இருந்தாக்க அங்கிட்டு சுத்தி வாண்டுறாங்க, இங்க இருந்தா இங்க இதுக்குள்ள வாண்டுறாங்க, இதுக்குள்ள வந்தா இங்கிட்டு பார்த்ததில்ல அங்கிட்டு போன்றாங்க. இந்த பையன் உள்ள இருந்து மயக்கப்பட்டான். மயக்கப்பட்டதோட போது வெளில இருந்தோம், ஆளுங்கத்தை பேசிக்கிறோம். ஆமா சார், உண்மையிலே பெரிய ஏமாற்றத்தோட போறோம். இது தேவையில்லாதது. எப்போதும் போல பழைய மாதிரியே விட்டாக்கா அது சாம ஆட்டோமேட்டிக்கா கூட்டமே ஆகாது. படியில போறாலும் படியில போவாங்க, யானை பாதையில போறவங்க போவாங்க. இது என்ன பண்றாங்கன்னாக்கா மொத்தமா அடைச்சு ஜல்லிக்கட்டுக்கு எப்படி விடுவாங்க 100 பேரா அந்த மாதிரி அடைச்சு விடுற பேர்ல இருக்கிற அப்புறம் கொல்ல போறாங்க. அதான் நடக்க போகுது.